பெத்து வளர்த்து படிக்க வச்சது ஒருத்தன், இவனோ ஒரு காட்டு போய் அப்பனா உனக்கு? பெத்து வளர்த்துட்டா மட்டும் அப்பான்னு சொல்லிட முடியாது. நீ உங்க ஆத்தா உன் சித்திமாரு எல்லாரும் எல்லாம் மீறி ஆட்டம் போடுறிய. இதோட நிறுத்திக்குங்க. இன்னைக்கு மகன் வருவேன், பழைய மாதிரி எல்லாம் மாறேன். ஏதாவது பெசகுச்சுன்னு வையே, மொத்தமா காலி மணி புரியாமா. மா என்னம்மா சொல்றாரு இவரு? தர்ஷன் ஜீவா அப்பாவோட இருக்கானா? ஆமா தர்ஷினி, எங்களுக்கே ஒன்றும் விளங்கல. என்னென்னவோ நடந்திருக்கு, நீ அமைதியே இரு. சொல்றா கதிரே, என்னாச்சு? அந்த சின்ன பையன் பிடி விட்டானா இல்லையா? ஆனா அந்த வத்தலை குண்டு கிட்ட தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படியும் பிடிச்சிருவோம், நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் அதுக்கு முன்னாடி நாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதே போலீஸுக்கு புரியல, எதுக்கு? என்னக்கா? இல்லைண்ணே, நம்ம எப்படியும் பிடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொம்பளைகளும் சரி, அந்த பொம்பளை கூட தலைவன் அந்த ஜீவானந்தமும் சரி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தர்ஷன் வேற அங்க வந்து என்ன பேசுவான் என்ன உளருவான் நமக்கே தெரியாது. கதிர் மாமா ஸ்பீக்கர்ல போடுங்க. மாமா, இந்நேரம் உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்க அந்த கொற்றவைக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருப்பாளுங்க. அந்த கொற்றவை என்ன எதுன்னு புரியாம நம்ம மேல இருக்க கடுப்புல எல்லா கேஸையும் நம்ம பக்கம் உழட்டி விட பாப்பா. இந்த அருங்க மாமா, நம்ம முந்திக்கிட்டு போலீஸ் கிட்ட போனாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தர்சனம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டுருவோண்ணே. ஆனா அந்த போலீஸ் தேடி பிடிக்கிறதுக்குள்ள அந்த பார்கவி அவங்க அப்ப மொத்தமா தூக்கி போட்டு அந்த ஜீவானந்தத்தையும் ஒழிச்சு போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பயலை கூட்டிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துடுவோம். டேய், எதை வச்சுடா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? அங்கே போனா 1008 ஆதாரம் சேதாரம் கேட்பாங்களே. நம்மகிட்ட தான் அந்த சக்தி பை காட்டின வீடியோ இருக்குல்லண்ணே, அதை வச்சு ஸ்ட்ராங்கா அடிச்சு விட்டுருவோம். இப்போதான் சக்திக்கும் போனை போட்டு இங்கே வர சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட இருந்து அதை வாங்கி நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்றேன். சரி, கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனால் உன்னோட கதிரு என் மகன் வந்தாகணும். அந்த பொண்ணு, அவ அப்பன், அந்த பொறுக்கி போய் ஜீவானந்தான் எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லடா, என் மகன் வரணும். குறிச்ச தேதியில கல்யாணம் நடந்து ஆகணும். வயலை நாங்கள் தூக்கி ஆறோண்ணே, நீங்கள் தைரியமாக இருங்க. நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேன். ஏன்னா உங்க பர்சனல் வெஞ்சன்ஸை இதை வச்சு தீர்த்துக்க பாக்குறீங்களா? ஜீவானந்தன் சாருக்கும் சரி, அந்த பார்கவிக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஜனனி ஜனனி இல்லக்கா, இவர் பண்றதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்கு. இவர் நோக்கம் தர்ஷன பத்திரமா கூட்டிட்டு வரதுல இல்ல, ஜீவானந்தம் சாரையும் அந்த பார்கவி ஃபேமிலியையும் எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற வெறி மட்டும் தான் இருக்கு. ஆமடி ஆமடி ஆமா, என் குடும்பத்தை கொடசாச்ச கோடாடியில கொண்டாந்து நடு வீட்டுல கும்பிட்டு போட்டுக்கிட்டு பாட்டு பாடி கும்மி அடிப்பாங்க. அந்த தாடிக்காரனால அசிக்கப்பட்டு நிக்கிறேன். நான் விடவே மாட்டேன். அவன் சாகணும். என் பிள்ளை கல்யாணத்துக்குள்ள அவன் சாகணும். அதுக்கு நான் விட மாட்டேன். ஜீவானந்தத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் ஏற்கனவே உறுதியா சொல்லிட்டேனேங்க. வாடி, என் வக்காலத்து வாங்குற வக்கீலு சக்தி பைய கூட்டாளி அனுப்புறானே ஒரு வீடியோ, அதுல இருந்து யாரு? அந்த ஜீவானந்தோட அப்பனா? இந்த விஷயத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குங்க. அதை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வரேன். அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு தப்பான அடி எடுத்து வச்சீங்க, நான் எந்த எல்லைக்கு போக தயாரா இருக்கேங்க. என்னடி செய்வ? என்ன செய்வ? என்ன வேணாலும் செய்வேங்க நானு. நீங்க தப்பா மட்டும் ஏதாவது செஞ்சீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ஈஸ்வரிய பாப்பீங்க. நான் உங்களை மாதிரி இந்த கன்னை எல்லாம் காமிச்சு பயமுறுத்தி வார்த்தையால குத்தி கிழிச்சு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க.
ஆனா உங்க ஆட்டத்தை எல்லாம் நிப்பாட்ட என்ன செய்யணும் எங்க போகணும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அங்க போய் மொத்தமா நான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவேங்க. இந்தா அந்த பொண்ணுக்கோ அவளோட அப்பாவுக்கோ இல்ல ஜீவானந்தத்துக்கோ உங்களால ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டா கூட உங்களோட கூட்டத்தை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேங்க. சாது மிர